மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நாணம் இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ. வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ. இது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by Aishwarya Women's Hospital Fertility Center and Artika Gold Company. சித்து, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு கதை சொல்லலாம்னு இருக்கேன். சாரி ஆக்சுவலா 2009 10 12 28 வரைக்கும் நான் பிஸி பா. அதுக்கப்புறம் ஏதாவது தான் நடிக்கிறேன். 2028 வரைக்கும் நீங்க பிஸியா? ஆஃப் கோர்ஸ். யாரு என்னோட மேனேஜர்ட்ட பேச ஏதா இருந்தாலும் இப்போதைக்கு அது உன் கதைலாம். நான் உனக்கு கதை சொல்றேன்னு சொல்லல, ஒரு உண்மை கதையை நான் சொல்ல போறேன். உண்மை கதை சொல்லு. அதாவது பார்த்தா கூகுள் மேப்ல இல்லாத ஒரு கிராமம் அத்திப்பட்டி. வத்திப்பட்டி. ஜோக் எத்தனை பேர் காலில் வாங்கினீங்கன்னு தெரியல. மொரட்டு ஜோக். அத்திப்பட்டினோட வத்திப்பட்டின்னு ஒரு ஜோக் சொல்லுங்க. சொல்றத மட்டும் கேக்குறியா? அந்த மாதிரி ஒரு கிராமத்துல ஒரு அழகான ஒரு பொண்ணு பிறந்தா. அந்த பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ் மேல அவ்வளவு உயிர். ஆனா வீட்டுல கஷ்டம். ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு பாடுபட்டு தன்னை ட்ரெயின் பண்ணி அந்த ஊருக்காகவும் அவங்க வீட்டுக்காகவும் கஷ்டப்பட்டு விளையாண்டா. கடைசியில இந்தியாவுக்கும் ஒரு பேரை வாங்கி கொடுத்தா. இது யாரோட கதைன்னு சொல்லு. கனா படம், ஐஸ்வர்யா ராஜேஷோட கதை, சிவகார்த்தியின் ப்ரொடக்ஷன். தெரியுமே? அதெல்லாம் கிடையாது. இது இந்தியாக்காக ஏசியா கேம்ஸ்ல கோல்ட் மெடல் வாங்கின நம்ம கோமதி மாரிமுத்தோட கதை. இதுல இருந்து என்ன தெரியுது உனக்கு? அவங்க கதைய படம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. சோ இந்த மாதிரி சினிமா கதைகளை ஞாபகம் வச்சிருக்க நாம நிறைய நிஜ கதைகளை வந்து மறந்து போயிடுறோம். சோ அதே மாதிரி இந்த மாதிரி நிஜமா டேலண்ட் இருக்கிற பெண்கள் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுறதே கிடையாது, அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. சோ அப்படி மறைஞ்சு போகாம அவங்களோட டேலண்ட மெருகேத்தி இந்த மேடையில காட்டுறதா நம்ம நிகழ்ச்சி கில்லாடி ராணி. சோ இந்த நிகழ்ச்சிக்கு அதே மாதிரி டேலண்டோட அழகான 4 பெண்கள் வந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் our first contestant. சென்னையில இருந்து செல்வப்பிரியா. தேங்க்யூ. செல்வப்பிரியா, என்ன பண்றீங்க? வர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிரைவேட் கம்பெனில. சோ அங்க இப்படிதான் அடிக்கடி ஆடிட்டே இருப்பீங்களா? கண்டிப்பா எல்லா ஷோஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அது இல்லாம நம்ம குடும்பத்துல எங்க வாழை மரம் கட்டாலும் அங்க போயிடுவீங்க. வீட்ல ஆடுறதே தெரியாது, இன்னைக்கு தான் பாப்பாங்க. போச்சு. சோ இப்படி ஆடுறத பார்த்து உங்க ஹஸ்பண்டோட அம்மா, அதாவது உங்க மாமியார், பாத்தியா என்ன ஆட்டம் போட்டு மேல இருந்து தான் அப்படி நினைக்கணும். அப்படியா? முன்னாடியே என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஆடுறது, அதனால அவங்களுக்கு வந்திருக்காங்க. அது அனித் குமார், என் குட்டி அத்விக். உங்க குட்டி கியூட்டா இருக்காரு. சோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்க ஹஸ்பண்ட் கூடயும் நீங்க அவங்களும் இந்த ஷோல தான் இருக்க போறாங்க. என்ன அவங்க அங்க இருந்து ரசிக்க போறாங்க, நீங்க எங்க இருந்து விளையாட போறீங்க. கண்டிப்பா நிறைய ஹெல்ப் நீங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். சோ thank you so much for thank you so much for joining. ரொம்ப அழகா ஒரு லட்சணமா ஒரு வீட்டு பெண் மாதிரி வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு. thank you please thank you so much. Let's welcome Swati from Chennai. காரத்து சில்லி இவன் தொட்டா மட்டுந்தா கரும்பாவ. Swati, நீங்க ஆடுவீங்களா? சத்தியமா ஆட தெரியாது. பாடுவீங்களா? யா லைட்டா. ஓகே, பாடலாமா 2 வரி? ஓகே. மாமனே உன்னை பார்க்காம சக்தியில் சோறும் பொங்காம பாவினா பருத்தி நாரா போனேனே. ஓகே, இந்த சாங் என் ஹஸ்பண்ட்காக நான் டெடிகேட். யா. ஒரு மாதிரி ஜெயா மேக்ஸ் நிக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. ஹஸ்பண்ட் இருக்கறாரா இங்க? ஆமா இருக்காங்க. ப்ளூ ஷர்ட். பிரதர். என்ன பிரதர்? 15 நிமிஷம் ஆயிடுச்சா உங்களுக்கு? அப்படியெல்லாம் கண்ணு வைக்க கூடாது. இல்ல கண்ணு வைக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க சாப்பிட்டீங்களா? ஒரு ரூபாய் சோறு போட்டீங்களா? இல்ல நீங்க சாப்பிட்டு சிந்தனை சதன பொறுக்கி தின்னா கூட அவர் கொஞ்சமாவது விவரமா அவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் எழுத மாட்டீங்க. நான் லைட்டா சாப்பிட்டாலும் இப்படி இருக்கேன், நான் என்ன பண்றது? இது லைட்டா மம்மி? லைட்டா மம்மி. மனைவி அமைவதெல்லாம்
இறைவன் கொடுத்து ஸ்வீட்டா இந்த நிகழ்ச்சி ஓபனிங்ல அது எனக்கு பிடிச்ச பாடல் பாடுனீங்க. Thank you so much Swati for joining. Yeah. Thank you. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கூப்பிட போற கண்டெஸ்டன்ட் பேரும் வந்து ஸ்வாதி தான். So let's welcome Swati from Chennai. நான் ஆக்சுவலாக ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. வாட் கன்ஃபியூஷன் யூ ஹேவ்? ஐ மீன் உங்களுக்கு குழந்தை பிறந்ததுல 2 மாசம், ஐ மீன் 2 வாரம் முன்னாடி. அதுல உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன்? இல்ல நல்லா போயிட்டு நீங்க மாசமா இருக்கீங்களா? இல்ல சூப்பரா நீங்க. ஏன்னா எனக்கு once தெரியும், again. ஏன்னா இந்த உடம்ப தூக்கிட்டு எனக்கு ஆடுறது எனக்கு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். சோ அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றது, ட்ரிபிள் எக்ஸல்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டு ஹலோ, அவங்க பாக்குறதுக்கு ஒரு சைடு அம்பிகா மாதிரியும் இன்னொரு பக்கம் குஷ்பு மாதிரியும் இருக்கிறாங்க. ஆனா இந்த சைடு பார்த்தா நீயே இல்ல. கண்ணு வேர்க்கு, இந்த டிஷ்யூ இருந்தா கொடுங்க ப்ரொடக்ஷன்ல அவருக்கு. இல்ல ப்ரொடக்ஷன் சாப்பாடு பலமா தான் இருக்கு போல. ஆமாமா தெரியுது அங்க. எனக்கும் தெரியுது, ஒருவேளை சாப்பிட்டதுக்கு எப்படி இருக்கீங்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உள்ள வந்ததே ஒரு அதிரி புதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட உள்ள வந்தீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக ஷோவில் காத்துட்டு வந்தா 4 பேருக்கு தெரியணும் ஜி. வந்தா தெரியுது தெரியுது. அந்த பாருங்க 40 பேருக்கு தெரிஞ்சு அந்த இடம் 4ஆ வந்து தெருப்பு விட்டுருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஸ்வாதி. ஸோ நம்ம ஷோவில் அடுத்து வர போற கண்டஸ்டன்ட் சென்னையை சேர்ந்த சுஜிதா. டிக்டாக் அப்படின்ற ஒரு ஆப்பை திடீர்னு மொபைலில் நடுராத்தில் ஆனால் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு ஆனா அது இப்படி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். திடீர்னு இன்ஸ்டால் பண்ணி அது திண்ணையில் கிடந்தவங்களுக்கு சிக்கன்னு கிடச்ச மாதிரி அதை வச்சு என்ன பண்ணணும் தெரியும், அது பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே, என்ன பண்ணுறீங்க சுஜிதா? I'm a homemaker and I want to be an entrepreneur. என்னன்னா அவங்க கடை வச்சிருக்காங்களா? என்ன கடை வச்சிருக்கீங்க? ஐயோ என்னங்க இப்படி கேக்குறீங்க? என்ன அவனுக்கு அப்படிதான் புரியுங்க. பிசினஸ் அதாங்க. என்ன கடை? பார்ட் டைம் பிசினஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க வெளில சொல்லிக்கிற அளவுக்கு பிசினஸ் தானே? இல்ல இது கடத்தல் எதுவும் பண்றீங்களா? என்ன பண்றீங்க? என்னன்னு சொல்ல வேண்டியதானே. இப்ப நான் என்ன வேலை பாக்குறேன்னா, நான் இந்த மாதிரி ஆங்கர்னு ஏமாத்தி நிக்கிறேன்னு சொல்லுவேன்ல, அந்த மாதிரி சொல்லுங்க என்ன வேலை? ஹெச்ஆர் ஒர்க் பண்றேன். ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சிருச்சு. கடைசி வரைக்கும் அது என்ன வேலை நான் கேட்கவே மாட்டேன் உங்ககிட்ட. இனிமேல் நன்றிப்பா, உங்க இடத்துக்கு போங்கம்மா. ஆனா இப்போ ஒரு வேலை பாத்தீங்களா, தரமா இருந்துச்சு. ப்ளீஸ் ஜாயின். ஸோ நம்ம கில்லாடி ராணியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இதான அவங்க டக்கு. ஸோ இதான அவங்க டக்கு தான் நம்ம விளையாட போகிறோம். ஸோ இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு முன்னாடி 3 கிளாஸ் இருக்கு இல்லையா? அந்த முன்னாடி இருக்கிற 3 கிளாஸில் 2 கிளாஸில் நிலவேம்பு கஷாயம் இருக்கு. ஸோ அது வந்து குடிக்கலாம், அதனால எந்த தப்பும் கிடையாது. ரெண்டாவது இருக்கிறது லெமன் ஜூஸ். எல்லாம் வெயிலில் ஆடி களைச்சி போய் வந்திருப்பீங்க. ஸோ அதனால உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக தான் அந்த லெமன் ஜூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரவுண்ட் என்ன அப்படின்னோன்னா, ஸோ இந்த ரவுண்டில் உங்களுக்கு ஒரு ஆடியோவோ இல்லை ஒரு வீடியோவோ வரும். வீடியோ வந்துச்சுன்னா அந்த வீடியோ சம்மந்தமான நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம். அந்த வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஒரு ஆடியோ வந்துச்சுன்னா அந்த ஆடியோவை நீங்கள் ஃபுல்லாக கேட்டுக்கணும். ஸோ அந்த படம் என்னன்னு கேட்கலாம், அதில் யார் நடிச்சிருக்கான்னு கேட்கலாம், இல்லை நடுவில் அதில் வந்து ஒரு வார்த்தை மட்டும் விடுபட்டுருக்கலாம், அந்த வார்த்தை என்னன்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? கிளியரா? ஸோ உங்களுக்கு இப்போ யாருக்காவது பதில் தெரியுது அப்படின்னோன்னா, உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா கிளாஸு, அதில் வந்து உங்கள் ரைட் சைட்லேருந்து போகணும். ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு உங்களுக்குன்னு தனித்தனியாக ஏதாவது ஒரு சவுண்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா பஸ்ஸர் கிடையாது, பஸ்ஸர் இல்லாமல் நம்ம வித்தியாசமாக விளாட்றோம். ஸோ அதுக்காக நீங்களே உங்களுக்கு தனித்தனியாக ஒரு சவுண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன சவுண்டில் கத்த போகிறீங்க? குக்கு. கத்துறதுக்குள்ள ரவுண்டு முடிஞ்சு போகும். நீங்க குட்டி. யாரு குட்டி? அவங்கதான். அவர்தானா? அவங்கதான். அவர் எப்படி கூப்பிடுவீங்க? குட்டி. அவர் எப்படி கூப்பிடுவாரு திரும்ப? அவங்கள கேளுங்க.
எப்படி கூப்பிடுவீங்க சார்? பெட்டின்னு இல்ல 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 அப்படி பெட்டி மாதிரி பொக்கிஷ மாதிரி பாத்துப்பீங்கன்னு சொல்ல வந்தேன். பிரதர் அவங்க வந்து உங்களை குட்டின்னு தான் கூப்பிடுவாங்களா? நீங்க எப்படி நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? கூப்பிடுவீங்க? ஆப்பிள். அது எதனால பிரதர் ஆப்பிள்னு கூப்பிடுறீங்க? பாக்க ஆப்பிள் மாதிரி இருக்காங்க. இல்ல இல்ல எனக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லுங்க, சாலிடான ஒரு ரீசன். இதனால அவங்கள வந்து ஆப்பிள்னு கூப்பிடுறேன். ஆப்பிள் மாதிரி இருக்காங்க. ஆப்பிள் மாதிரி இருக்காங்க, நல்லா இதை விட என்ன வேணும்? எனக்கு இப்ப பிரச்சனை கிடையாது. அடுத்து ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்காரர் அவங்களை எப்படி கூப்பிடுறாங்க, நான் அதுக்குதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம், நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரி சவுண்ட் கொடுக்க போறீங்க? குவாக் குவாக். குவாக் குவாக். வாத்து. வாத்து. இந்த மாதிரி ஒரு முட்டாள் வாத்து. ஓகே, சோ நீங்க வந்து குவாக் குவாக். ஓகேங்களா மேம்? நீங்க ஒயிங்க் ஒயிங்க். இது வாத்து, அது என்ன? பிக். ஆ? பன்னின்னு சொல்றேன். பன்னியா? பன்னி அப்படிதான் கத்துமா? இருங்க ஒரு நிமிஷம் அம்மா. பரவாயில்லப்பா, பேசிட்டு நடமாட்டம்லாம் இருக்கு, இந்த பேசிட்டு நடக்கலாம் செய்யுது. ஓகே, ஸோ 4 பேரும் உங்களோட அனிமல்ஸுக்கான சவுண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு விஷுவல் வரப்போகுது. அண்ட் விஷுவல் பார்த்ததுக்கப்புறம் நான் கேள்வி கேட்ட பிறகு தான் உங்களுக்கு பதில் தெரிஞ்சுன்னா எடுத்து பட்டுன்னு குடிச்சிட்டு அந்த சவுண்டை குடிச்சிட்டு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதானா அவங்க டக்கில் உங்களுக்கான முதல் கேள்வி அண்ட் முதல் விஷுவலாக வருது. அதை நல்லா பார்த்துங்க, அது தான் நான் கேள்வி கேட்பேன். ஓகேங்களா? எல்இடி கார் விஷுவல் ப்ளீஸ். வீடியோ பார்த்துட்டீங்களா? ஸோ அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கேள்விக்கு பதில் தெரிஞ்சுன்னா குடிச்சிட்டு கத்திட்டு பதில் சொல்லணும். ஓகேங்களா? படத்தில் வந்த மாதவன் அவர்கள் வண்டியில் இருந்த எண் நம்பர் என்ன? E0384. 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 ஆமா. ஸோ ஸ்வாதி, நீங்கள் வந்து E0384 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லியிருக்கீங்க. அது கரெக்டா இல்லையா அப்படின்றத யார்கிட்ட கேட்போம்? எல்இடி கார். அக்கா ரொம்ப அழகா இருக்கீங்களா? ஸ்வாதி அவங்க சொன்ன பதில் கரெக்டா தப்பா? அந்த ஆன்சரை கரெக்டா சொல்லி ஸ்வாதி வந்துட்டு 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கான ஒரு ஆடியோ வருது, அந்த ஆடியோ நல்லா கேட்டுங்க. அதுலேருந்து தான் நான் கேள்வி கேட்பேன். ஓகேங்களா? ஆடியோ கார். சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அது நம்ம கற்றுக் கொடுத்தது ஒன்று தான். நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கேன் குவாக் குவாக். எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். ஸோ குவாக் குவாக் சொல்லியிருக்கிறாங்க ஸ்வாதி. ஸோ அது வந்து கொல்லலாமா சாகடிக்கலாமா? ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். ஸோ அடுத்து உங்களுக்கு இந்த எல்இடி திரையில் ஒரு போஸ்டர் ஒன்று வரும், அதை நல்லா பார்த்துக்குங்க. அந்த போஸ்டர்லேருந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன். ஓகேங்களா? எல்இடி கார். என்ன என் மாமாவை தேடுறேன். உங்க மாமா ஏன் இப்ப தெரிறீங்க? மாமா மாறி இருந்துச்சு உடம்பு. எது அது உங்க மாமாவா? ஆமா ஆமா வேண்டாம், வேணும்ங்கற. சட்டையை விட்டு பார்த்துட்டோம்னா மாமாவோட லட்சணம் தெரிஞ்சு போகும். மாமா கமான் மாமா. எது அது? அந்த மாமா இல்ல? இந்த இருங்க, இப்ப சட்டையை வச்சு பாக்குறேன் இருங்க. ஓகே, இப்ப இந்த போஸ்டர் வந்துச்சுல, சோ அந்த போஸ்டர் எந்த படத்துடைய போஸ்டர்? வாக் வாக். குவாக் குவாக். பீமா. ஆ? அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, என்ன பதில் என்ன? பீமா. பீமா. இந்த புள்ளைய வச்சு எடுப்பான், சோட்டா பீம்னு ஒண்ணு. குடிங்க, குடிச்சிட்டு சொல்லுங்க. இல்ல ஆசையா இருந்தா குடிச்சிங்க. ஒயிங்க் ஒயிங்க். பாகுபலி. பாகுபலியா? நீங்க 6 பேக்னா பாகுபலியாங்க? எப்படி ஒரு 4-5 வருஷமா நீங்க எல்லாம் வெளியூர்ல வெளிநாட்டுல எதுவும் கோமால கீமால இருந்து? இல்ல பாகுபலில வந்து பேண்ட். இப்ப கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, குடிச்சிட்டு ஏதாவது ட்ரை பண்ணலாம். கமான் சொல்லப்பிரியா, கமான் சொல்லப்பிரியா. உங்க மாமா வேற அது. நீங்க இன்னும் ஒரு வாட்டி அந்த படம் போடுறீங்களா? லாஸ்டா முடிஞ்சோன்னா அதை போட்டு விடுறோம், நீங்க இங்கேயே உட்காந்துங்க. விவேகம். என்னது? விவேகம் இல்ல. விவேகம் தான். அஜித் குமார். விவேகம் தான். விவேகமா? யா. சரி ஓகே, சொன்னது விவேகமா இல்லையா அப்படின்றத பாத்துடலாம். எல்இடி கார்.
ஒரு டிஃபரன்ஸ். இது அஜித் குமார், அவங்க அனித் குமார், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். குமார் மட்டும்தான் சேம், மித்த எல்லாமே டிஃபரெண்ட். இல்லங்கற பிஃபோர் மேரேஜ் அது. ஒரே நிமிஷம், நீங்களே உங்க வீட்டுக்கார கூப்பிடுங்க. இல்ல கூப்பிடுங்க. மாமா நீங்க வாங்க, தெரியுமா? என்னால நீ ஏத்துக்க. மாமா வாங்க. அந்த போஸ்டர் ஒரே ஒரு தடவை போடுங்களேன். மாமா கமான், அதே மாதிரி. மாமா அப்படிதான். எங்க அதே மாதிரி நில்லுங்க. பாருங்க அப்படியே தான் இருக்கு. நான் என்ன தப்பா சொன்னேன்? அது என்ன, இது என்ன? எது? அப்ப சட்டையை ஊத்துற வேண்டியதான். அப்ப ஒத்துக்குங்க, அது யாரு? அப்படி சொல்லணும். சட்டை அவருக்கு ஒத்துக்கிட்டாரு. எப்படிங்க இங்க வாங்க, மனசாட்சியே இல்லாம எப்படிங்க? எல்லாருக்குமே என்ன சொல்றது, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்க அஜித்னு சொன்னதை கேட்டு பையனா பொண்ணா அவங்களே அழுகுறாங்க. பையன் அழுகுறான் கதறி கதறி. நீங்க தலைக்கும் எனக்கு ஒரு வித்தியாசம். அஜித், நான் அனித். தலை பையன் வந்து ஆத்விக், இது அத்விக். அவ்வளவுதான். அப்ப அவங்க யாரு, சாலினியாவா? பிரதர், இது நான் எதுவுமே சொல்ல பிரதர், பூரா நீங்களா கொடுத்த வாக்கு மூலம். காலையில நீங்க ஆபீஸ் போகணும், அஜித் ஃபேன் பார்க்கலாம், கல்ல கொண்டு அடிக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் பல விஷயத்தையும் யோசிக்கிறேன். இப்பவும் சொல்றேன், நீங்க அருண் பாண்டியனா அஜித் குமாரா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் அஜித் குமார் கிடையாது, அஜித் ஒரே ஆள் தான், தலை மட்டும் தான். அவரோட உங்க வீட்டம்மா ஏதோ சொன்னாங்களே, எனக்கு இவங்க தான் அஜித். அப்படி சொல்லணும் அந்த வார்த்தைல. ஓகே மன்னிக்கவும். ஸோ இதான் நான் உங்கள் டக்கில். அடுத்து உங்களுக்காக ஒரு ஆடியோ ப்ளே ஆக போகுது. அந்த ஆடியோவை நல்லா கேட்டுங்க. என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், அந்த படத்தை பற்றி கேட்கலாம், அதில் நடித்தவங்களை பற்றி என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனால் அந்த ஆடியோவும் நீங்கள் நல்லா கேட்டுங்க, ஓகேங்களா? ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். புதிதாய் கண்டேனே என்னை உன்னில், மதமாய் கண்ட பின்னும் மடியாய் வந்தாய் நான். ஸோ இந்த சாங் வந்து எந்த சாங்? அதோட ஃபர்ஸ்ட் வரி குக்கு. ஓகே. நீயும் நானும் அன்பே பாடுங்க. வாழ்வில் எல்லை வென்று ஒன்றாக வாழலாம். அந்த சாங் அஜித் குமார். ஓகே, ஸோ செல்வப்பிரியா பாடின பாடல் சரியா தவறா? ஆடியோ கார். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு. அடுத்ததா இதான் அவங்க டக்குல உங்களுக்காக ஒரு விஷுவல் ஒன்று வரப்போகுது. நல்லா பாருங்க, கேள்வி அதுல என்ன கேட்க போறோம். எல்இடி கார், விஷுவல் ப்ளீஸ். ஸோ பார்த்துருப்பீங்க, அது 4 பாக்ஸ்லயும் 4 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க இல்லையா? இந்த 4 செலிபிரிட்டி யார் யார்? குக்கு. சொல்லுங்க. ஓகே. அஜித், த்ரிஷா, சமந்தா, தனுஷ். ஷூரா? ஷூரா? ஆமா ஷூர். ஓகே, அடுத்தது நீங்க. தப்பா? கமல், நயன்தாரா, சமந்தா, தனுஷ். கமல், நயன்தாரா, சமந்தா, தனுஷ். கமல், த்ரிஷா, சமந்தா, தனுஷ். நீங்க? கமல், த்ரிஷா, சமந்தா, தனுஷ். ஓகே, ஸோ 4 பேர்ல 2 பேர் கிட்டத்தட்ட ஒரே ஆன்சர், 2 பேர் மட்டும் மாற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த 4 பேர்த்துல யார் சொன்னது கரெக்ட் அப்படின்றத பார்த்துலாமா? எல்இடி கார், விஷுவல் ப்ளீஸ். ஸோ இதான அவங்க டக்கு. ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருக்கு. அண்ட் எல்லாருமே நல்லா விளாண்டிங்க, ஒருத்தரை தவிர. டக்குன்னு அவர் திரும்பி பார்க்க கூடாது, ஒரு மாதிரி கொஞ்சமா இருக்குமா இல்லையா? அவங்க இந்த ரவுண்ட்ல விட்டாங்கன்னா அடுத்த ரவுண்ட்ல சேர்த்து எடுத்துப்பாங்க இல்லையா? கண்டிப்பா அந்த ஸ்போர்ட்டியோட விளையாடுங்க. ஒரு ரவுண்டு கிடையாது, இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. அதுல நம்ம விளையாண்டாலே நம்ம ஃபைனல் போயிடலாம். பம்பர் பிரைஸையும் வாங்கிக்கலாம், கில்லாடி ராணி அப்படின்ற பட்டத்தையும் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதான அவங்க டக்கில் சிறப்பாக முடிஞ்சதுனால இதோட ஸ்கோர்ஸ் நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவுல செல்வப்பிரியா 20 பாயிண்ட்ஸ், ஸ்வாதி 20 பாயிண்ட்ஸ், ஸ்வாதி 10 பாயிண்ட்ஸ் அண்ட் சுஜிதா 0 பாயிண்ட்ஸ். நம்ம நிகழ்ச்சியோட 2வது ரவுண்ட் ஊது கவ்வும்.
ஸோ இந்த ஊதுகவம்ல என்ன பண்ண போறோம் காயத்ரி? சோ இங்க பார்த்தனா கயிறுல வந்துட்டு குண்டு மிளகாலாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. எஸ். பாக்குறதுக்கு ஒண்ணு கட்டி தொங்க விட்ட மாதிரியே இருக்குடா. சூப்பர் சூப்பர் நைஸ் ஜோக். சோ இந்த குண்டு மிளகாவை நம்ம கண்டஸ்டன்ஸ் ஒருத்தரா வந்து ஃபர்ஸ்ட் ஊதிட்டு வாயில அதை கவ்வி எடுத்துட்டு இந்த பிளேட்ல சேர்க்கணும். ஓகே. சோ கொடுத்திருக்க டைம்ல யார் எத்தனை சேர்க்கறாங்களோ அவங்க தான் வின்னர். சோ இந்த ரவுண்ட ஃபர்ஸ்ட் விளையாடுறதுக்காக செல்வப்பிரியாவும் சுஜிதாவும் வாங்க. ஓகே. And your time starts now. ரவுண்ட்ல ஃபர்ஸ்டா வந்து விளையாண்ட செல்வப்பிரியாவும் சுஜிதாவும் என்ன மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். செல்வப்பிரியா மொத்தமா ஊதி கவி பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9. ஸோ அதுல வந்து 3 இதை வந்து கோட்டை தாண்டி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க தேர்ட் பேர் சொன்னதால அதை 3 மட்டும் ஒதுக்கிட்டு மிச்சம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6. ஸோ டோட்டலா 60 பாயிண்ட். அண்ட் சுஜிதா வந்துட்டு ரொம்ப அழகா ஃபாஸ்டா விளையாண்டாங்க. அவங்க கூட போட்டி போட்டு மொத்தமா 5 எடுத்திருக்காங்க. சோ 50 பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த ரவுண்டை வந்து செல்வப்பிரியா அண்ட் சுஜிதா சூப்பராக விளாண்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து ஆப்வியஸாக எப்போதுமே என் பக்கத்தில் நிற்பாங்கன்னா ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய கூற்று ஒன்று இருந்தது. அது வந்து இன்னைக்கும் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இனிமேலும் அது நடக்கும், தொடர்ந்து நடக்கும். அப்படியா? ஓகே. இதே ரவுண்ட் அடுத்து விளையாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஸ்வாதி. ஸ்வாதி and your time starts now. Swati and Swati. ஓகே. சோ இந்த ரவுண்ட்ல சிறப்பா விளையாண்டுருக்காங்க 2 ஸ்வாதியுமே. அண்ட் ஏன் பக்கம் இருக்கிற ஸ்வாதி யுவராஜ் வந்துட்டு அழகா விளையாண்டு அற்புதமா 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ எங்க பக்கம் இருந்த ஸ்வாதி எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமா அதை ஊதுனா தானே அது வரும். அதுட்டு போய் முத்தம் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்காரர் நினைச்சு அதில் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தா இங்கேருந்து வேற தெரிஞ்சா அவங்க வீட்டுக்காரரும் வேற தெரியுறாரு போல இருக்கு. அது கொடுத்துட்டு அவரை வேற குட்டின்னு வேற பாத்துக்கிறாங்க. அப்புறம் எப்படி பாயிண்ட்ஸ் வரும்? 20 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ரவுண்டோட முடிவில் உங்களோட ஸ்கோர்ஸ் நாங்கள் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட இடத்துக்கு சொல்லலாம். சோ ஊது கவ்வும் இந்த ரவுண்ட வந்து ரொம்பவே சிறப்பா நம்ம 4 கண்டஸ்டனும் வேற லெவல்ல ஃபன் பண்ணி விளையாடி இருக்காங்க. ஓகே. ஸ்கோர்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? கண்டிப்பா. 2 ரவுண்டோட முடிவுல செல்வப்பிரியா 80 பாயிண்ட்ஸ், ஸ்வாதி 80 பாயிண்ட்ஸ், சுஜிதா 50 பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்வாதி 30 பாயிண்ட்ஸ். ஓகே. சோ அடுத்து நம்ம என்ன ரவுண்ட் விளையாட போறோம் தெரியுமா? சாப்ஸ்டிக்லாம் கையில இருக்கும்போது எனக்கு அப்படியே ஒரு சைனா ஜப்பான் இருக்கிற ஃபீல் வருது சித்து. இல்ல நீ அந்த ஃபீலே தேவையில்ல. நீ போடுற கெட்டப், Thank you. ஓ மோரக்கட்டை எல்லாமே இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா பாரு ஒரு கெட்டப்ல நான் சைனா ஜப்பான் இங்க கொண்டு வந்தேன் பாரு கில்லாடி ராணி செட்டுக்கு. சரி இவ்ளோ பெரிய விஷயம் கை தட்டுங்க. ஓகே. ஓகே. சோ கில்லாடி ராணியோட 3rd ரவுண்ட் விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டோம். சோ இந்த ரவுண்ட் வாமா மின்னல். வாமா மின்னல் ரவுண்ட்ல 4 கண்டஸ்டன்ட் இருக்கீங்க. ஸோ இதுலேருந்து வந்து இப்போ 2 பேர் தான் வந்து விளையாட போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். அப்புறம் யார் விளையாட போறீங்கன்றத சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு முன்னாடி இந்த 2 குச்சி இருக்கு இல்லையா? இந்த குச்சிக்கு ஒரு பேர் இருக்கு. என்னப்பா அது? சாப்ஸ்டிக். அதுதான். ஸோ இந்த சாப்ஸ்டிக் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இந்த வான்கோழி முட்டை, அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கோழி முட்டை இருக்கு இல்லையா? இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே கையில் இந்த பாலை அப்படி தூக்கிட்டு அப்படிக்கா நேராக போய் இதில் போடணும். போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளான கேமு. வாமா மின்னல விளையாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் செல்வப்பிரியா அண்ட் ஸ்வாதி யுவராஜ்.
And your time starts now. ஓகே, சோ இந்த வாமா மின்னலில் எங்க டீமை சேர்ந்த செல்வப்பிரியா 60 பாயிண்ட். வாமா மின்னல இந்த ரவுண்ட்ல ஸ்வாதி யுவராஜ் சூப்பரா விளையாண்டு 120 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஸ்வாதி அண்ட் சுஜிதா. Your time starts now. அவ்வளவுதான், சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரிலாம். ஓகே, வாமா மின்னல இந்த ரவுண்ட்ல வந்துட்டு ரொம்ப சிறப்பா விளையாடுனாங்க நம்ம சுஜிதா. விளையாடி 120 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சோ இந்த ரவுண்ட்ல மிகச்சிறப்பா விளையாண்டு ஸ்வாதி அவர்கள் 70 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, 4 கண்டஸ்டன்ட்டுமே கடந்த 3 ரவுண்டையும் சூப்பர் டூப்பர் எனர்ஜியோட ரொம்பவே ஸ்போர்ட்டிவா விளையாண்டாங்க. எஸ், நம்ம 3rd ரவுண்டோட முடிவில் இருக்கிறோம். அண்ட் 3rd ரவுண்டோட டோட்டல் ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது 2 பேர் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். அண்ட் மிச்சம் இருக்கிற அந்த 2 பேர் தான் பம்பர் ரவுண்டுக்காக விளையாடுவாங்க. ஸோ டோட்டல் ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? 3 ரவுண்டோட முடிவுல ஸ்வாதி 200 பாயிண்ட்ஸ், சுஜிதா 170 பாயிண்ட்ஸ், செல்வப்பிரியா 140 பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்வாதி 90 பாயிண்ட்ஸ்.
ஸோ இது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்க. ஸோ இந்த 4 பேர்த்துல டி ஸ்கோரர் யார் இருக்காங்களோ ஸோ அவங்க இதற்கு மேலே இந்த நிகழ்ச்சியில் தொடர முடியாது. ஸோ இது இன்னைக்கு தான், ஓகேங்களா? ஸோ வருங்காலங்களில் இன்னும் நீங்கள் நிறைய வெற்றி பெற போகிறீங்க, இன்னும் நிறைய ஷோவுக்கு போக போகிறோம். ஸோ அதை தாண்டி இன்னைக்கு அந்த லீ ஸ்கோரர் 2 பேருமே இங்கே வந்தீங்கன்னா அஜித் குமார் வாங்க. குட்டியன் அஜித் குமார். ஓகே. ஸோ இன்னைக்கு கில்லாடி ராணி ஷோவுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை கடைசி வரைக்கும் அந்த விசுவாசம் வரைக்கும் நான் பார்த்தேன். அவ்வளோ விசுவாசமா உங்களுக்கு அங்கேருந்து விசுவாசம் சொல்லு அப்படின்ற மாதிரி அது விவேகம். விவேகமா அது அவ்வளோ விசுவாசமா அவர் சொன்னார் அவங்க ஒய்ஃபுக்குன்னு சொல்ல வந்தேன். சமாளிக்கலாம். ஸோ அதனால அந்த விவேகத்தையும் அவ்வளோ அழகா சொன்னாங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் பிரதர்? ஸோ ஒய்ஃப் வந்தாங்க, விளாண்டாங்க, அண்ட் இவ்வளோ ஃபன்னான ஆள் தானே அவங்க ஒய்ஃப். இல்லை இன்னைக்கு இப்படி இருந்தாங்களா? எப்போ அப்படிதான் வந்துட்டவங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சாங்களா, இல்லை அட்லீஸ்ட் விளாண்டாலே எனக்கு ஹாப்பிப்பா அப்படின்ற மாதிரி இருந்தீங்களா? இல்லை விளாண்டாலே அதுவே ஹாப்பி தான் எனக்கு. ஓகே. நீங்கள் ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருக்க வேண்டியதானே? இல்லை அது வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அதனால வந்து சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. குட்டி குட்டி நீங்க வேற ஆப்பிள் தான் கூப்பிடுவீங்க. சோ உங்க ஆப்பிள் இன்னைக்கு எப்படி விளையாண்டாங்க? எல்லா கேம்ஸும் எப்படி அப்ரோச் பண்ணாங்க? நல்லா பண்ணாங்க, எல்லாமே நல்லா பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லவ் மேரேஜ் அவங்க 2 பேத்துக்கும் திருமணமாகி எவ்வளவு நாள் ஆகுது? 1 year. ஓகே, உங்களுக்கு நம்ம கில்லாடி ராணி செட்டோட அட்வான்ஸ் ஆனிவர்சரி விஷஸ். Thank you. இன்னைக்கு வந்து 4 கண்டஸ்டன்டோட இன்னைக்கு நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் 2 பேர் வந்து இதற்கு மேலே விளையாட முடியாமல் ஸோ இந்த ரவுண்டோட விடைபெற போகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் 2 பேரும் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லா கேமையுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக 2 பேருமே விளையாண்டீங்க. ஸ்வாதி அண்ட் செல்வம். உங்க 2 பேருக்கும் சௌபாகியா வழங்கும் அழகிய கிஃப்ட்ஸ் இருக்கு. நீங்களே உங்க ஃபேமிலியோட போய் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்களே எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு ஷோ ஒரு ஃபுல்ஃபில் ஆகணும்னா அது கண்டிப்பாக இந்த 2 பேருமே டான்ஸ் ஆனா மட்டும் தான் முடியும். ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ரெண்டுக்கு வர போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று வரும். 2 பேரும் அப்படியே ரொமான்ஸோட ஆடணும் அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ ரொம்ப அழகாக விளையாண்டு அண்ட் ஃபைனலாக நீங்கள் 2 பேர் நிற்கிறீங்க. ஸோ இந்த ரவுண்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்டு. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதாவது அந்த பம்பர் ப்ரைஸையும் ஜெயிக்க முடியும், அது இல்லாமல் கில்லாடி ராணி அப்படின்ற பட்டத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போக போகிறாங்க. ஸோ 2 பேருமே கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பம்பர் ப்ரைஸ் என்னவா இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது என்ன கெஸ்ஸஸ் இருந்தால் கூட சொல்லலாம். உங்கள் வீட்டுக்கு என்ன வேணும்? என் வீட்டுக்கு ஏசி வேணும். உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே, ஏசி தான் வேணும். ஏசி வேணுமா? ஓகே. சரி, உங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பாத்துருவோம். அந்த மந்திரத்தை போடுவீங்களே, மந்திரக்காரி சுனியக்காரி. எஸ், கில்லாடி ராணி. ஓகே, சோ உங்க வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போறது இந்த அழகிய எல்இடி டிவி. சோ இந்த எல்இடி டிவி கூட சேர்த்து நீங்க கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பம்பர் ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு குவாலிஃபைங் ரவுண்ட் இப்போ நீங்க இங்கே விளையாட போறீங்க. ஸோ இந்த குவாலிஃபைங் ரவுண்டில் தெரிஞ்சிடும் இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போய் அந்த எல்இடி டிவிக்காக நீங்கள் விளையாட போகிறீங்க. ஸோ இந்த குவாலிஃபைங் ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். இந்த அவுட்டர் சர்க்கிள் இல்லையா, ஸோ இதில் போய் நீங்கள் 2 பேரும் நின்றுணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஹாரன் சவுண்டோ இல்லை ஒரு சைரன் சவுண்டோ கேட்கும். கேட்ட உடனே யார் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த பொம்மையை தூக்குறீங்களோ அவங்க நேராக இந்த ஸ்பின்னிங் வீலுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த ஸ்பின்னிங் வீலை நீங்கள் சுற்றி விட்டதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து நிற்கும். ஸோ மோஸ்ட்லி கம்மியான நம்பர் நிற்கணும் அப்படின்றத ப்ரே பண்ணிங்க. ஸோ இந்த கம்மியான நம்பர் நின்னதுக்கப்புறம் உங்களுக்கு எல்இடி ஸ்க்ரீனில் ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த கேள்விக்கு இதில் எத்தனை நம்பரில் நிற்கிதோ அத்தனை பதில்கள் நீங்கள் சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு 5 நின்றுச்சுன்னா அங்கே ஏதாவது ஒரு கேள்வி வந்தது. இப்போ மாதவன் நடித்த படம் ஏதாவது 5 சொல்லுங்கன்னா நீங்கள் மேடியோட படம் 5 சொல்லணும். இதற்கு உங்களுக்கு 15 செகண்ட் மட்டுமே கொடுக்கப்படும். இன்கேஸ் உங்களால் 15 செகண்டில் உங்களால் சொல்ல முடியல அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொம்மையை தூக்காமல் ஸ்பின்னிங் வீல் சுத்தாமல் ஒருத்தவங்க ஆப்போசிட் இருந்தாங்கல்ல, ஸோ உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளையாடாமே ஒரு பாயிண்ட் போய் சேர்ந்துடும். லெட்ஸ் ப்ளே அடிச்சு தூக்கு ஸ்வாதி அண்ட் சுஜிதா.
அடுத்து தூக்கு விளையாடுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நீங்கள் 2 பேர் ரெடினா உங்களோட இடத்துக்கு போயிடலாம். So let's play அடிச்சு தூக்கு. ஸோ ரெடியாக இருங்க, பொம்மையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்கணும் ஃபஸ்ட்டு யார் எடுக்கிறீங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம கொஸ்டின் த்ரூ பண்ண போகிறோம். ஓகேவா? சுத்தலாம். Question please. LED car. கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் வந்த திரைப்படங்கள். காக்க காக்க, என்னை நோக்கி பாயும் தோட்டா, மின்னலே. So இன்னும் 2 வாட்டி விளையாடணும். விளையாடுனதுக்கு அப்புறம் தான் யார் அந்த பம்பர் ரவுண்ட் விளையாட போறாங்கன்னு தெரியும். So please. ஓகே, மறுபடியும் நீங்கள் தான் வந்து கரெக்டாக பொம்மையை தூக்கிடுக்கிறீங்க. சுற்றி விடுங்க. டீ வகைகள் 5 டீ வகைகள். Black tea, green tea, chamomile tea, red tea. ரெட் டீனா என்ன? Black tea, chamomile tea, green tea, lemon tea. ஸோ இந்த அடிச்சு தூக்கு ரவுண்டில் ஈச் ஒன் சான்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு தடவை வந்து அவங்க பொம்மையை தூக்குனாலும் அவங்க என்னதான் ஸ்பின் வீலை சுற்றி கேம் விளாண்டாலும் அவங்களால பதில் சொல்லாத காரணத்தினால நீங்கள் ஒரு சான்ஸ் ஜெயிச்சிங்க. ஸோ 2வது தடவை நீங்கள் ஸ்பின் வீலை சுற்றி கரெக்டாக டீ வகைகள் 5 கரெக்டாக சொல்லி 2வது சான்ஸ் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான் 2 பேரும் இப்போ டையில் இருக்கீங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ். ஸோ இதை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் பம்பர் ப்ரைஸையும் அடிச்சுட்டு போக போகிறீங்க. ஸோ சுஜிதா அவர்கள் கடைசியாக கரடி பொம்மையை தூக்கி நானும் எடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி காட்டிட்டீங்க. இப்போ நீங்கள் ஸ்பின்னிங் வீலை சுற்றலாம். ஸோ நீங்கள் சுற்றினதில் உங்களுக்கு 6 வந்து நின்றுருக்கு. ஸோ எந்த கேள்வி வந்தாலும் நீங்கள் 6 பதில்களை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். கீர்த்தி சுரேஷ் நடித்த படங்கள். ரெமோ. ரெமோ ஈஸிமா. சாரி பஸ், நான் படத்தில் ரொம்ப வீக்கு. படம் நிறைய படம். சர்க்கார். ஓகே, பரவாயில்ல. ஸோ ஃபைனல் வரைக்கும் விடாமல் ட்ரை பண்ணீங்க. ஆரம்பத்தில் 2 தடவை நீங்கள் பொம்மையை எடுக்க தவற விட்டாலும் 3வது தடவை கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க. ஸோ இங்கே 6 வந்துருந்துச்சு. அண்ட் கீர்த்தி சுரேஷ் படங்கள் சொல்லியிருக்கலாமே 6 படம். எனக்கு படம் ரொம்ப வீக். ஏங்க இந்த ரஜினி முருகன் இருக்கு, நிறைய அந்த சண்டை கோழி இருக்கு, நிறைய படங்கள் இருக்கேங்க. கீர்த்தி சுரேஷ் யாருனாலும் தெரியுமா? தெரியும். ஸோ இந்த அடிச்சு தூக்கு ரவுண்டை வந்து ஸ்வாதி அண்ட் சுஜிதா 2 பேர் விளையாண்டாங்க. ஸோ அதில் வந்து 2 சான்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணி ஸ்வாதி யுவராஜ் நம்ம கூட சேர்ந்து பம்பர் ரவுண்ட் விளையாட போறாங்க. ஓகே, ஸோ சுஜிதா, இந்த நிகழ்ச்சியில நீங்க ஆரம்பத்துல இருந்து ரொம்பவே ஸ்போர்ட்டிவாவும் ரொம்பவே துருதுருன்னு விளையாண்டுட்டு இருந்தீங்க. ஆமா, ஒரு விஷயம் கவனிச்சிங்களா காயத்ரி? அவங்க ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அவங்க ஸ்கோர் பண்ணல. 2வது ரவுண்ட்ல இருந்து அவங்க தான் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. 2வது ரவுண்ட்ல அவங்க அதிக ஸ்கோர். அண்ட் 3வது ரவுண்ட்லயும் விடாமுயற்சியா பயங்கரமா விளையாண்டாங்க. இவங்க கூட விளையாண்டவங்க ஆரம்பத்துலேருந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அவங்களால ஃபைனல் வர முடியல. அண்ட் இவங்க ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க. பெரிய விஷயம். அதுவே பெரிய விஷயம். சூப்பர். ஸோ எப்படி இருந்தது? இட்ஸ் குட். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக. ஐ ஜஸ்ட் தேங்க் ஜெயா டிவி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
நிறைய ஹோம் மேக்கர்ஸ்லாம் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரியலி இட் இஸ் அ வெரி குட் ஷோ. தேங்க்யூ ஸோ மச் சுஜிதா. அண்ட் உங்களுக்காக சௌபாகியா வழங்கும் ஒரு அழகிய கிஃப்ட் வெயிட்டிங். நீங்கள் உங்களோட சன்னோட போயிட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இதை எடுத்துக்கலாம். Okay, thank you so much once again, Sujita, for joining us. Thanks a lot. Thank you. Okay, so bumper round விளையாடுறதுக்காக நம்ம கூட ஸ்வாதி யுவராஜ் ரொம்பவே ரெடியா இருக்கிறாங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆக்குறீங்களா? லைட்டா கூலா இருங்க. கூலா விளையாடலாம், கூலா வின் பண்ணலாம். உங்களுக்காக 48 inches டிவி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. கில்லாடி ராணியோட பட்டத்தோட நீங்க ஜாலியா இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம். சோ விளையாடுறதுக்கு ரெடியா? அங்க போயிடுங்க. So let's play Adra Saka. ஸோ இந்த அட்ராசக்க ரவுண்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? முன்ன பின்ன ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஸோ எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? வேண்டாமா? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, அப்போ தான் வேண்டாம். ஸோ இந்த டிவியோட விலை இங்கே இருக்குது. அதை அப்படியே தூக்கி நாங்கள் உள்ளே போட போகிறோம். அது என்ன விலையோ அந்த பாக்ஸில் இருக்கும், அதை அப்படியே கண்டுபிடிக்க போகிறீங்க. 3 லைஃப் உங்களுக்கு. அவ்வளோதான், அவங்க பக்காவாக இருக்காங்க. லெட்ஸ் பிளே அட்ரா சக்க. நீங்களே எடுத்து உங்க கையில் உள்ள போட்டுருங்க. ஸோ அட்ரா சக்க விளையாடுறதுக்கு ஸ்வாதி, ஆர் யூ ரெடி? எஸ். யோசிச்சு எடுங்கன்னு தான் சொன்னேனே. இந்த 9 நம்ம எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு 5 பாக்ஸ் இருக்குது. இந்த டிவியோட விலை அதுக்குள்ளே தான் இருக்குது, அதோட விலை இதுக்குள்ளே இருக்குது. இது எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்? உங்களுக்கு ஹெல்ப் வேணுன்னா நீங்கள் வந்து ஆடியன்ஸை கேட்டுக்கலாம். பட் ஒரே ஒரு ஆப்ஷன் தான். உங்கள் ஃபேமிலிட்டையும் கேட்டுக்கலாம், பட் ஒரே ஆப்ஷன் தான். அது நீங்கள் இப்போ கேட்கறனாலும் கேட்கலாம், இல்லை கடைசியாக கேட்கறனாலும் கேட்டுக்கலாம். ஒரு தடவை தான் கேட்க முடியும். 9 எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்? சரி, நான் என் ஃபேமிலிட்ட ஃபேமிலிட்ட கேட்டுங்க. 4th. சரி, I'll go with 4th. 4 ஷோரா? ஷோரா? ஓகே. ஸோ ஸ்வாதி அவங்க இந்த 9 4ல் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது கரெக்டா? ஃபேமிலி கேட்டு தான் சொன்னீங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ இந்த 9 திருப்பி நம்ம உள்ளே தான் போட போகிறோம். அகைன் நம்ம சுத்த போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தடவை ஹெல்ப் கேட்டீங்க, ஓகே. இந்த தடவை யார் ஹெல்ப்பையும் நீங்கள் கேட்க தேவையே இல்லை. லைஃப் போச்சு. ஏன்னா லைஃபே போச்சு. பரவாயில்ல, இன்னும் 2 லைஃப் இருக்குல்ல. ஒரு லைஃப் வச்சு விளாண்டாங்கன்னா நிறைய பேர் இங்கே ஜெயிச்சிருக்காங்க. பார்ப்போம். அகைன் 9. இப்போ நீங்க சொல்லுங்க எங்க வைக்கலாம். ஆமாம், இதுக்கப்புறம் அவங்க கேட்கவும் முடியாது, அந்த ஆப்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 9 எங்கே வைக்கலாம்? 3rd box. 3rd ஷியோரா? ஷா. ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் ஜி, இந்த 9 பாக்ஸ் நம்பர் 3ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆனால் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக தேர்ட் தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அங்கே சொன்னது யாரு? தம்பியா அண்ணனா? எங்க அத்தை பையன், பிரதர். வீட்டுக்கு போய் சோறு போடாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் பட்டினி போடுங்க. ஓகே. ஸோ 2வது தடவை hope for the best. ஸோ இன்னும் 4 பாக்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து இன்னும் 2 லைஃப் இருக்கு உங்களுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரே ஒரு லைஃப் மட்டும் இழந்துட்டு.
ஓகே அண்ட் இட்ஸ் 5. ஸோ எங்கே வைக்கலாம்? 4 பாக்ஸ் இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. Okay, I'll go with second option. செகண்ட் ஷூரா? ஷூரா? Sure. ஓகே கம்ப்யூட்டர் ஜி, இந்த 5 தூக்கி 2ல வச்சு லாக் பண்ணுங்க. ஜெயிக்கிறோம். எடுங்க. ஸோ ஸ்வாதி யுவராஜ் ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட பிரைட்டா ரொம்ப நிதானமா விளையாண்டீங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆக்சுவலாக இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. நான் ரொம்ப கூலாக தான் விளையாண்டேன். வின்னிங் ஆர் லூசிங் இஸ் டசன்ட் மேட்டர். ஓகே. ஒரு ஃபன்னாக நல்லா ஜாலியாக ஹேட் குட் டைம் வித் யூ 2 பேரும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது டு மீட் யூ பீப்புள். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த ப்ரோக்ராம். நல்லா இருக்கும், ஃபன்னாக இருக்குது. ஓகே. ஓகே தட்ஸ் இட் ஸ்பீக். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நம்ம கில்லாடி ராணி செட்டுக்கு வந்த எந்த ராணியும் நம்ம வெறும் கையோட வீட்டுக்கு அமிச்சது கிடையாது. ஸோ ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலி கூட போயிட்டு சௌபாகிய வழங்கும் அந்த கிஃப்ட் நீங்கள் எது வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஜாலியாக வீட்டுக்கு போகலாம். ஸோ கேன் வி ஹேவ் ஸ்வாதி யுவராஜ் ஃபேமிலி ப்ளீஸ்? ஓகே ஸ்வாதி, ஸோ ஆரம்பத்துலேருந்து ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாகவே இருந்தாங்க என்னமா இன்னைக்கு. ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அண்ட் கடைசியாக பம்பர் ப்ரைஸ் மட்டும் வாங்க முடியல. அதுக்கு ஒரு காரணம் நீங்களும் கூட. ஒரு தடவை நீங்கள் தப்பாக சொல்லி அவங்கள மாட்டி விட்டீங்க. ஸோ எப்படி விளாண்டாங்க? ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கடைசியாக எனக்கு கொஞ்சம் வருத்தம், நான் என்னால் அவ மிஸ் பண்ணிட்டாலோன்ற ஒரு அது ரொம்ப ஹாப்பி. ஓகே இருங்க, சிக்கத்தை வந்திருக்காரு அவருக்கு. அவர் பின்னாடி பாத்தீங்கன்னா கேமரா போட்டிருக்காரு. கேமரா ரொம்ப பிடிக்குமா? ஆக்சுவலாக அவர் என்னோட ரிலேட்டிவ் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக பிரதர். நாங்களே டீமாக ஒர்க் பண்ணுறோம். மேக்கப் ஆர்டிஸ்ட் இஸ் அ ஃபோட்டோகிராஃபர். ஓ அதனால நைஸ் உங்க ஃப்ரெண்ட் எப்படி விளாண்டாங்க? அவங்களா பதட்டமா அலற விட்டாங்க எல்லாரையுமே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்வாதி, உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலி மொத்தமே வந்திருக்கிறாங்க. பரவாயில்ல, வின்னிங் லூசிங் அதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்தோமா, ஜாலியாக இருந்தோமா, என்ஜாய் பண்ணோமா அப்படின்றது தான். ஸோ ஹேவ் ஃபன். ஸோ உங்களுக்கான சௌபாகியம் வழங்கக்கூடிய ஒரு அழகிய கிஃப்ட் அங்கே இருக்குது. ஸோ அதில் உங்கள் குடும்பத்தோடு போய் எது வேணுமோ உங்களுக்கு அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நீங்க ஜாலியா ஹாப்பியா பார்த்து ரசிச்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அண்ட் நீங்க ஃபேமிலியோட வந்து இந்த ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னா நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணே தான். கீழே ஸ்க்ரால் ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட இமேஜும் உங்களோட டீடைல்ஸும் எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. எங்க டீம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க விரைவில் நிகழ்ச்சிக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பம்பர் பிரைஸையும் கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் எடுத்துட்டு போகலாம். அண்ட் இதே மாதிரி சூப்பர் டூப்பர் ஆன கண்டஸ்டன்ஸ் கூட நானும் சித்துவும் உங்களை மீட் பண்றோம். Until then, this is Sai Gayatri and Sidhu signing off in கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கில்லாடி ராணி கில்லோட வாணி. Powered by Aishwarya Women's Hospital, Fertility Center and Attica Gold